குறிப்பாக வெனிசுலா அதிபரை அமெரிக்கா ஏன் கடத்திருக்காங்க? வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? அமெரிக்காவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மனப்பான்மை, ரவுடி மனப்பான்மை, இதெல்லாம் இப்போ நேற்று வந்ததில்லை. அது 2ஆம் உலக போருக்கு பின்னாடியே வந்துருச்சு. வெனிசுவேலா அப்படிங்கிற நாடு வந்து எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. தென் அமெரிக்காவில் ஒரு 12 நாடுகள் இருக்குது. வட அமெரிக்காவில் ஒரு 23 நாடு இருக்குது. அப்புறம் ஒரு மத்திய அமெரிக்காவில் சில நாடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து வட அமெரிக்க தென் அமெரிக்க கண்டம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா வந்து வட அமெரிக்காவில் தான் இருக்குது. கனடா, அமெரிக்கா இதெல்லாம் வட அமெரிக்காவில் இருக்குது. மெக்சிகோலாம். நீங்கள் கூட சொன்னீங்க போதை மருந்து கடத்தல்னால தான் அந்த அதிபர் மேலே இவ்வளோ பெரிய விஷயம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தா மெக்சிகோவை தான் அவங்க இது பண்ணணும். மெக்சிகோ அதிபரை தான் கடத்தணும் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மெக்சிகோவில் இருந்து தான் அமெரிக்காவிற்கு அதிகமான போதை மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெக்சிகோவை கை வைக்கலை. இப்போ ஏன் வெனின்சுலாவை கை வைக்கிறாங்க? வெனின்சுலா நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன நாடு இல்லை, 3 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ அந்த நாட்டுடைய அதிபர் இன்னும் நேற்று வந்து அதிபர் இல்லை, 2013 அவர் தான் அதிபர். நீங்கள் சொல்கிற அந்த நிக்கோலஸ் மேட்ரோ, நம்ம நிக்கோலஸ் மதுரோன்னு சொல்கிறோம், நிக்கோலஸ் மேட்ரோ அப்படிங்கிறவர் வெனிசுலாவுடைய அதிபராக கிட்டத்தட்ட 2013 ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதிபராக இருக்கார். அப்போ அவரை கடத்துற அளவுக்கு என்ன? ஒரு நாடு, தனி நாடு, ஒரு இறையாண்மை மிக்க நாடு. நீங்கள் வந்து அவர் பிரச்சனை என்ன, எங்கே போவீங்க? ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லுவீங்க, இல்லைனா வந்து அது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும், எச்சரிக்கை விடுக்கணும். ஆனால் ஒரு நாட்டுக்கு இராணுவத்தையே அனுப்பி நைட்டோட நைட்டாக ஆளை கடத்தி கையில் விலங்க போட்டு, நான் இந்த கடத்திட்டு வந்ததை லைவாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு அமெரிக்க அதிபர் சொல்கிறாருன்னா இந்த மனநிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி.